எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் எலிசபெத், வயசு 42 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்னும் நல்ல வசதியான ஒரு அதே நேரத்தில் சொல் பேச்சு கடலுக்கு நடக்கக்கூடிய ஒரு பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ண முடியாது பார்க்க முடியும். இவங்க கிறிஸ்டின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு படிப்பு வரலன்னு இவங்க ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் படிக்க வைக்கிற காசை பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சுக்கிறேன்னு அப்போவே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்கம்மா. இவங்க ஒரு பானிபுரி கடையில் கூட சேர்ந்து வேலை பார்த்து தொழில் கற்றுக்கிட்டு தனியாக கடை வச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கறி கடை வச்சு நடத்திட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு 100 ஆடு மேலே வளர்த்துட்டு வராங்களாம். அதையும் சேல் பண்ணிவிட்டு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அவங்க கறி கடையை இவங்க தம்பி பார்த்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்த கருத்து காரணத்தினால ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு சந்தேக பேருன்னு சொல்கிறாங்கம்மா. இதனாலேயே அந்த லைஃப் வேண்டாம்னு தனியாக பிரிஞ்சு டிவைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். இப்போ சில வருஷத்தில் தனிமல் தான் வந்துட்டு வரதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பானிபுரி கடையில் 3 இடத்துல வச்சு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு விவசாய நிலம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜை இவங்களே செஞ்சுக்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டராக ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுசரித்து போகக்கூடியதாக விரும்புகிறாங்க. இவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்ட இவங்க பொண்ணு நல்லபடியாக பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும் விரும்புகிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு சொல்கிறாங்கம்மா. தனியாக வேலைக்கு போக வேண்டாம். இவங்க இருக்கிற 3 பானிபுரி கடையை ஒன்றா பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நீங்கள் தனிமையில் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கூட யாருமே இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்க அப்ரோச் பண்ணுங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நல்ல வசதியும் நல்ல குணமாக சேர்ந்து கிடைக்கிற ஒரு பெண் வேணும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.